ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியா முட்டைக்கோஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு சாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முட்டைக்கோஸ் சாதம் செய்யறதுக்காக ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிட்டு அதுல 1 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 4 கீறி போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா அதுல நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுல கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய முட்டைக்கோசையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் ரொம்ப ஓவரா குக் ஆயிடக்கூடாது. 5 நிமிஷம் வச்சாலே போதும். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா கரெக்டா குக் ஆயிருக்குது. இப்போ இதுல குக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாதம் 2 கப் சேர்த்துக்கலாம். அத ஒரேடியா சேர்த்துறாம பாதி பாதியா பிரிச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நான் இப்போ டார்க் சோயா சாஸ் சேர்க்கிறேன், அதனால 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். நீங்க லைட் சோயா சாஸ் சேர்க்கிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். அதே போல லைட் சோயா சாஸ்ல உப்பு இருக்கும், அதனால உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த லாக்டவுன் டைம்லயும் முட்டைக்கோஸ் வச்சு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.